ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் மார்ச் மாதம் உங்களுக்கு யோகமுள்ள நாட்கள், பேர் அதிர்ஷ்டமுள்ள நாட்களில் சொல்ல போகிறோம். நட்சத்திரத்தின் ரீதியாக ஏன்னா 3 நட்சத்திரம் விருச்சிக ராசியில் விசாகம், அனுசம், கேட்டை 3 நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும். இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம், தினசரி ஒரு வீடியோ போடுறோம். கோடீஸ்வர யோகம் யாருக்கு இருக்குது, லக்கி நம்பர் என்னென்னு. அது அன்றாடம் உள்ளது. இது மாதத்துக்கு மார்ச் மாதம் 31ஆம் வரைக்கும் உங்களுக்கு யோகமுள்ள நாட்கள். அதில் பேரதிர்ஷ்டமுள்ள நாட்கள், குருபலம் உள்ள நாட்கள் 3 இருக்கும். அன்றைக்கி கோடீஸ்வர யோகம் இருக்கும். அன்றைக்கி லக்கி நம்பர் என்ன, அன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அதுபோக மற்ற நாட்களில் உள்ள பலன்கள் என்ன, எந்த வழியில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும், இதை விலாவாரியாக சொல்கிறேன். 3 நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். மொதல் விசாக நட்சத்திரம், அடுத்து அனுசம், அடுத்து கேட்டை, இந்த வரிசையில் சொல்கிறேன். போதி ஜோதிடத்தில் நிறைய தகவல் சொல்கிறோம். ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், தசாபுத்தி பலன்கள், வழிபாடு முறைகள், பரிகாரம், அதுபோக அதிர்ஷ்டம், லக்கியன், இப்படி பல கண்டென்ட்டை போடுறோம். சரியா நேயர்களே, நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தொடர்ந்து தெரியும். பொது ஜோதிடத்திலேருந்து வேத ஜோதிடத்திலேருந்து நிறைய சொல்கிறோம். சரியா நேயர்களே, அனைவரும் லைக் பண்ணுங்கள். ரிட்டன் நியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. கைப்பட்டனை ஆன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஓகே நேயர்களே, இப்போ விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விசாகம் குரு பகவானுடைய நட்சத்திரம். இப்போ ராசிக்கு கிரக நிலையில் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி சூரியன் இருக்கிறாங்க, சனி சுக்கிரன் இருக்கிறாங்க. சுக்கிரன் அடுத்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டு 9ஆம் இடத்து நோக்கி வராரு. ஸோ மார்ச் 11க்கு மேலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குரு பகவான் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார். அதுபோல் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் அடுத்து 5ஆம் இடத்துக்கு போகிறாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கெடுபிடி இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். மற்றபடி வரும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசிக்கு 4ஆம் இடம் புதன் ராகு இருக்கிறாங்க, குரு பார்வையில் இருக்கிறாங்க. தாய் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும், புரிதல் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அனுசரித்து போங்க. நான் ராசி பலனுக்கு தனியாக வீடியோ போடுறேன். சரியா நேயர்களே, அதுக்கு தனியாக விலாவாரியாக தனியாக டீட்டெயிலாக போடுறேன். இதில் இந்த யோக நாட்கள், தெய்வம் தந்த லக்கி டேஸ் அண்டு லக்கி நம்பர்ஸ் அப்படி பார்க்கும்போது விசா நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த லக்கி டேஸ் அப்படி பார்த்தோம்னா மார்ச் மாதம் மார்ச் 10ஆம் தேதி, 14ஆம் தேதி, 16ஆம் தேதி, 15ஆம் தேதி, 19ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி, 28ஆம் தேதி, அடுத்து ஏப்ரல் 1ஆம் தேதி. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும், குறித்து வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. அதுக்காக தான் நான் மெதுவாக சொல்கிறேன். இப்போ விசா நட்சத்திரத்துக்கு லக்கி டேஸ், தெய்வம் வந்த லக்கி டேஸ் மார்ச் 10, மார்ச் 14, மார்ச் 16, மார்ச் 15, மார்ச் 19, மார்ச் 23, மார்ச் 24, மார்ச் 25, மார்ச் 28, அடுத்து ஏப்ரல் 1. உங்களுக்கு இதில் பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள், குருபலம் உள்ள நாட்கள். அன்றைக்கி கோடீஸ்வர யோகம் இருக்கும். அன்றைக்கி லட்சங்களாக கோடிகளாக குய்யும். எல்லாத்துக்கும் குய்யுமா சார்னா அப்படி இல்லை. அந்த அலைக்கேசலில் இருக்கிறவங்க, நீங்கள் ஒரு ப்ராப்பரேட்டராக இருக்கிறீங்க, ஒரு கான்ட்ராக்டாக இருக்கிறீங்க, மில்லு ஓனராக இருக்கிறீங்க, இல்லைன்னா ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறீங்க, ப்ரொடியூசராக இருக்கிறீங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் வரும். நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறீங்க, ஒரு ஷாப்பிங் மால் வச்சுருக்கீங்கன்னா லட்சக்கணக்கில் வரும். ஸோ உங்கள் ஏற்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். பெட்டி கடை வச்சுருக்கீங்க, டீ கடை வச்சுருக்கிறீங்க, பிளாட்ஃபாரத்தில் கடை போட்டிருக்கீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வரும். ஸோ எதுவுமே நம்ம எதை நம்பி இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும். விரலுக்கேற்ற வீக்கம், ஏழைக்கேற்ற எள்ளூருண்டை, சரியா, பாத்திரத்துக்கேற்ற பிச்சை, இப்படி தான் என்றைக்குமே இருக்கும். திடீர்னு யாருக்கெல்லாம் புரட்டி போடுற மாதிரி வராது. அது யாரோ ஒருத்தருக்கு நடக்கும். போட்டி பந்தயம் பரிசு கிடைக்கும், அது வேறு. சரியா, அதுக்கெல்லாம் வேறு கால்குலேஷன் பண்ணி தான் பலன்கள் சொல்ல முடியும். இது பொதுவாக ஜென்ரலாக சொல்லப்பட வேண்டிய பலன்கள். சரியா, கோச்சாரத்தில் கிரகங்களை எடுத்துகிட்டு நட்சத்திர ரீதியாக ஜென்ரலாக சொல்கிறோம். எல்லாம் பரிந்துரைக்கப்படுகிறது, ரெக்கமெண்டட் பண்ணப்படுகிறது, சிபாரிசு செய்யப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது விசாக நட்சத்திரத்துக்கு கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள் மார்ச் 10, மார்ச் 19, மார்ச் 28. இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. பணம் பல வகையில் கொட்டும். சரியா, மழை போல் குவியும். மார்ச் 10, மார்ச் 19, மார்ச் 28. அனுசம் கேட்ட நட்சத்திரக்காரங்க வெயிட் பண்ணுங்கள், அடுத்து சொல்கிறேன். பொறுமையாக லைனில் இருங்க, வீடியோவை பார்த்துட்ருங்க. இப்போ விசாக நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். அன்றைக்கி அதிர்ஷ்ட நம்பர் அந்த 3 நாட்களுக்கு மட்டும் மார்ச் 10, மார்ச் 19, மார்ச் 28. அன்றைக்கி 3 நாளுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர்னால் கூட்டுத்தொகை 8. 17ன்னு எடுத்துக்கலாம், 26ன்னு எடுத்துக்கலாம், 62ன்னு எடுத்துக்கலாம், 35ன்னு எடுத்துக்கலாம், 53ன்னு எடுத்துக்கலாம், 44ன்னு எடுத்துக்கலாம், 71ன்னு எடுத்துக்கலாம், 80ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த கூட்டுத்தொகை 8ன்னு முடியணும். அந்த நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மார்ச் 10, மார்ச் 19, மார்ச் 28. ஓகே, இப்போ விசாக நட்சத்திரத்துக்கு மற்ற நாட்களில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சார் அப்படி பார்த்தோம்னா மார்ச் 14, மார்ச் 23, ஏப்ரல் 1 நல்லாயிருக்கும். எனக்கும் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். நல்லா வீட்டில் எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க.
மார்ச் 10, மார்ச் 19, மார்ச் 28 அன்றைக்கி வந்து நல்ல கோடீஸ்வர யோகம் இருக்கும். ஆள் தைரிய வீரக்காரமாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்டு, கட்டட வேலையில் இருக்கிறவங்க, உயர்கல்வி படித்தவங்க நல்லா இருப்பீங்க. நல்ல ஹெல்த் வைஸ் நல்லா இருப்பீங்க. நல்ல சௌகரியமான நாட்களாக, மகிழ்ச்சியான நாட்களாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 15, மார்ச் 24 அன்றைக்கி வந்து எப்படி இருப்பீங்க? எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். லாபம் இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மார்ச் 16, மார்ச் 25 அப்பா வழியில் சொத்து கிடைக்கும். பணம் புலம் புரளும். நல்லா இருப்பீங்க. கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் இந்த பலன்கள்லாம் சும்மா சுருக்கமாக தான் சொல்கிறேன். நான் அடுத்த வீடியோ போடும்போது ராசி பலன்களை தெளிவாக சொல்லுவேன். இதில் வந்து இந்த அதிர்ஷ்ட நாள், லக்கி டேஸ், லக்கி நம்பர், அதுக்காக தான் சில பலன்களை சேர்த்து சொல்கிறேன். அடுத்து வந்து அனுச நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். சனி பகவான் மார்ச் 27 வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கனால அனுச நட்சத்திரத்துக்கு கண்ணை மூடிட்டு நல்ல பலன்கள் நடக்கும். உங்களுக்கு வந்து யோகம் உள்ள நாட்கள், தெய்வம் தந்த லக்கி டேஸ் அப்படி பார்த்தோம்னா மார்ச் 11, மார்ச் 15, மார்ச் 16, மார்ச் 20, மார்ச் 24, மார்ச் 25, மார்ச் 29 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து தெய்வம் தந்த லக்கி டேஸாக பார்க்கப்படுகிறது. தெய்வம் தந்த லக்கி டேஸ் அனுச நட்சத்திரத்துக்கு மார்ச் 11, மார்ச் 15, மார்ச் 16, மார்ச் 20, மார்ச் 24, மார்ச் 25, மார்ச் 29 இதில் முக்கியமான 3 நாட்கள் பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள், மகாதனம் உள்ள நாட்கள், கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள், கோடிகளாகவோ லட்சங்களாகவோ பணம் வருகின்ற நாட்கள். அனுச நட்சத்திரத்துக்கு வந்து மார்ச் 11, மார்ச் 20, மார்ச் 29 3 நாட்கள் முக்கியமான நாட்கள், முத்தான நாட்கள். மார்ச் 11, மார்ச் 20, மார்ச் 29 அன்றைக்கி வந்து வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபாடு பண்ணணும். சரியா? பெருமாளை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும். பெருமாள் வந்து ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு. பெருமாளுடைய நாமத்தை காலையில் கும்பிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி அதிர்ஷ்ட எண் 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர்னால் எப்படி? 14, 41, 23, 32, 50 இப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? கூட்டுத்தொகை 5ன்னு வரணும். ஸோ அனுச நட்சத்திரத்துக்கு வந்து பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்களை சொல்லியாச்சு. கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்களை 3 நாட்கள் சொல்லியாச்சு. மார்ச் 11, மார்ச் 20, மார்ச் 29 இப்போ அனுச நட்சத்திரத்துக்கு என்னென்னைக்கு என்னென்ன பலன்கள் எப்படி கிடைக்கணும்னு ஒரு வரிகள் சொல்கிறேன். அனுச நட்சத்திரத்துக்கு வந்து மார்ச் 15, மார்ச் 24 எனக்கும் நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும். மார்ச் 11, மார்ச் 20, 29 எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். தூரதேச அமைப்பில் இருக்கும். வெளிநாட்டிலேருந்து நல்ல பண வரவு இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் மிகச்சிறப்பாக இருக்கும். அதில் நல்ல லாபம் இருக்கும். மார்ச் 16, மார்ச் 25 நல்லாயிருக்கும். அறிவுபூர்வமாக இருப்பீங்க. ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. ஐடி, ஆர்டிஃபிஷியல் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி நிறைய சொல்கிறோம்ல. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டது, சிஸ்டம் சம்மந்தப்பட்டது நல்ல விதமாக இருக்கும். கலை சம்மந்தப்பட்டதும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. அறிவுபூர்வமாக இருப்பீங்க. ஓகே நேயர்களே, இப்போ அனுச நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. கடைசியில் மறுபடியும் நான் 3 நட்சத்திரத்துக்கும் முக்கியமான நாட்களும் லக்கி நம்பரும் சொல்லுவேன். அதனால் விசாகம் அனுச நட்சத்திரத்துக்காரங்க வீடியோ முழுமையாக பாருங்கள். இன்றைக்கும் வீடியோ வந்து முழுமையாக பார்க்கணும். இந்த அதிர்ஷ்டம், லக்கி டேஸ், லக்கி நம்பர்ஸ் இதெல்லாம் முழுமையாக கேட்கணும். அப்போ தான் கடைசியில் தகவல்களை சொல்லுவேன். அரைகுறையாக கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க தயவுசெய்து. நீங்கள் எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவில் எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்பிக்கை இருக்கிறவங்க கேளுங்க. எல்லோரும் கேட்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு கேட்கணுன்னு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த வீடியோ மேலே ஒரு டெஸ்ட் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக கேட்கலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் பிரச்சனை எதாக இருந்தாலும் கேட்கலாம். எனக்கு இந்த பிரச்சனை சார், தொழில் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, கூட்டு பிரச்சனை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஸோ அந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னா அதுக்கு பரிகார வழிபாடை கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு ராசி நட்சத்திரம் லக்கணம்லாம் தேவையில்லை. பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள். சரியா? இந்த நட்சத்திரம் எனக்கு இந்த பிரச்சனை, முடிஞ்ச அந்த லக்கணத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை சொல்லுங்கள். இந்த பிறந்த தேதி டைமெல்லாம் அனுப்பாதீங்க. அதெல்லாம் ஜாதகமெல்லாம் எடுத்து பார்க்க மாட்டேன். ஃப்ரீயாலாம் ஜாதகமெல்லாம் பார்க்க மாட்டோம் நாங்கள். சரியா? கமெண்ட் பாக்ஸிலலாம் அதை பார்த்து டெக்ஸ்ட் பண்ண முடியாது. அது பெரிய சப்ஜெக்ட்டு. ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் படி தான் பார்ப்போம். சரியா? ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒன்லி சந்தேகம், பரிகார வழிபாடை சொல்லலாம். அடுத்து வந்து கேட்டி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். கேட்டி நட்சத்திரத்துக்கு வந்து லக்கி டேஸ், தெய்வம் தந்த லக்கி டேஸ் மார்ச் 12, மார்ச் 16, மார்ச் 17, மார்ச் 21, மார்ச் 25, மார்ச் 26, மார்ச் 30 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு தெய்வம் தந்த லக்கி டேஸ், அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 12ஆம் தேதி, 16, 17, 21, 25, 26, 30 இந்த நாட்கள்லாம் கேட்டை நட்சத்திரத்துக்கு பேரதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இதில் கோடீஸ்வர யோகமுள்ள நாட்கள், கேட்டை நட்சத்திரத்துக்கு கோடீஸ்வரம் உள்ள யோகமுள்ள நாட்கள் பார்த்தோம்னா ஒரு 3 நாட்கள் இருக்குது மார்ச் மாதம். மார்ச் 12, மார்ச் 21, மார்ச் 30
இந்த 3 நாட்கள் உங்களுக்கு பணம் கோடிகளாகவோ லட்சங்களாகவோ குவியும். மார்ச் 12, மார்ச் 21, மார்ச் 30. அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்க. விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வினைகள் தீரும், வெற்றி மேல் வெற்றி குவியும். அன்றைக்கி லக்கி எண் 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பருங்கிறது கூட்டுத்தொகை 16, 25, 52, 34, 43, 70 அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கூட்டுத்தொகை 7ஆம் நம்பர்னு வரணும். ஓகே நேயர்களே, இப்போ கேட்டை நட்சத்திரத்துக்கு இந்த அதிர்ஷ்ட நாள் அன்றைக்கி என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதை ஓரிரு வரிகள் சொல்கிறேன். இப்போ கேட்டை நட்சத்திரத்துக்கு மார்ச் 16, மார்ச் 25 பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெண்களால் சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டில் பெண்களால் ஒரு புரிதல் இருக்கும். அம்மா மனைவிக்கு சந்தோஷமாக இருக்கும். அக்கா தங்கச்சி ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எங்கேனாச்சும் சினிமா பொழுதுபோக்கு போய்ட்டு வருவீங்க, உல்லாசம் போய்ட்டு வருவீங்க, பிக்னிக் போய்ட்டு வருவீங்க. திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். நகை கடை ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. கணவன் மனை உறவு தாம்பத்தியம் இனிக்கும், துவைக்கும், தித்திக்கும். மார்ச் 12, 21, 30 அன்றைக்கி எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா அன்றைக்கி தொழில் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். அரசு வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசாங்க தொழில் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்பா வழியில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். மார்ச் 17, மார்ச் 26 மிகச்சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். திடீர் பணவரவு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். மூத்த சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும். அக்கா அன்னை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அவங்களால பொருள் வரவு இருக்கும். எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும். தேக ஆரோக்கியம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே தெய்வம் தந்த லக்கி டேஸ், லக்கி நம்பர், அன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வம் இதை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ கடைசியாக 3 நட்சத்திரத்துக்குமே அந்த முக்கியமான 3 நாட்கள் அன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வம் லக்கி நம்பரை சொல்லிவிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். விடுபட்டு போனவங்க இதை கன்ஃபார்மாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ விசாக நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த முக்கியமான நாட்கள், கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள் 3 நாட்கள். மார்ச் 10, மார்ச் 19, மார்ச் 28 அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அன்றைக்கி லக்கி எண் 8ஆம் நம்பர். தெய்வம் தந்த நம்பர் 8ஆம் நம்பர். அனுச நட்சத்திரம். தெய்வம் தந்த லக்கி டேஸ் முக்தான 3 நாட்கள், கொடீஸ்வர யோகமுள்ள நாட்கள். மார்ச் 11, மார்ச் 20, மார்ச் 29 அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் உலகளந்த பெருமாள் ஸ்ரீமன் லட்சுமி நாராயணன். அன்றைக்கி லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். கேட்டை நட்சத்திரம். கொடீஸ்வர யோகமுள்ள நாட்கள் 3 நாட்கள். மார்ச் 12, மார்ச் 21, மார்ச் 30 அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். அன்றைக்கி லக்கி நம்பர் 7ஆம் நம்பர். ஓகே நேயர்களே, ஓரளவு தெளிவாக சொல்லியிருக்கிறேன், பொறுமையாக சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சும்மா காதில் வாங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நம்ம காரியம் நடக்கணும்னா நோட் பண்ணிக்கணும். அதுதான் சொல்லுவாங்க, எழுதாத கணக்கு அழுதாலும் தீராதுன்னு சொன்ன மாதிரி எதையுமே நோட் பண்ணணும், ஃபைல் பண்ணணும். ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க, எல்லாம் செய்ய வேண்டாம். இதெல்லாம் நான் வேத ஜோதிடத்தின்படி நட்சத்திரத்து ரீதியாக எடுக்கிறேன். ராசிக்கெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா விசாக நட்சத்திரம் 2 ராசியிலே வரும். துலாம் ராசியிலும் இருக்கும், விருச்சிக ராசியிலையும் இருக்கும். ஸோ ராசிக்கெல்லாம் லக்கியெல்லாம் கரெக்டாக பார்க்க முடியாது. நட்சத்திரத்தை தான் கரெக்டாக பார்க்க முடியும். ஏன்னா ராசிக்கெல்லாம் பார்க்குறது பெரிய சப்ஜெக்ட்டு. சரியா? ராசிக்கு பார்க்குறது இருந்தால் ராசிநாதனை பார்க்கணும், சந்திரனை பார்க்கணும், எல்லா கிரகத்தையும் பார்க்கணும். ஆனால் நட்சத்திரங்கிறது ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட முறையில் உங்களை சொல்கிறது. கேட்டை நட்சத்திரம்னா அதில் பிறந்தவங்க, அனுச நட்சத்திரம்னா அதில் பிறந்தவங்க. அதுலேயும் நான் பிரித்து சொல்லியிருக்கிறேன். இந்தந்த நாளைக்கு எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு லாபம் இருக்கும்னு. இன்னும் இந்த வீடியோவை அதிகமாக சொல்லலாம். இதே விஷயத்தை வச்சு இந்த வீடியோ இன்னும் 2 மணி நேரம் பேசலாம். ஆனால் அது போர் அடிக்கும். அது உங்களுக்கு தேவையும் இல்லை. நமக்கு தேவை அந்த லக்கி டேஸ், லக்கி நம்பர் தான் முக்கியமானதான். சூட்சுமம் தான் தேவை. ஒரு கயிற்றில் முடிச்சா தான் அவுக்கணும், கயிறு ஃப்ரீ ஆயிரும். அது மாதிரி தான் நமக்கு அந்த முடிச்சு தான் முக்கியமானது. அந்த நெக்கு தான் முக்கியம். சரியா? அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எது சந்தேகமான கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஹை பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.